வெள்ளிக்கிழமை இன்றைக்கி வேறு எங்கேயாவது ஒரு தூரத்தில் போய் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு கார் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம்னா கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து கோயம்புத்தூர் நோக்கி தான் காரில் அப்படியே போனோம். கோயம்புத்தூரில் ஒரு ஃபேமஸான கோவில் அப்படின்னா இந்த மருதமலை கோவில் தான். அங்கே தான் நாங்கள் போனோம். கிட்டத்தட்ட எங்கள் கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இந்த மருதமலை கோவிலுக்கு தான் போனோம். போயிட்டு அடிவாரத்துலேயே கம்மங்கூழெல்லாம் சாப்பிட்டுட்டு அங்கே ஏகப்பட்ட கார்கள் நிறையா நிற்கிறதுனால இப்போ சம்மர் சீசன் வேறு, ஸ்கூல் லீவ் டைம் வேறு, அதனால் நிறைய கார்கள்லாம் இருக்கிறனால காரில் போனால் மேலே ஏறினோம்னா ரொம்ப லேட்டாகிடும். ஆனால் நாங்கள் என்ன ஐடியா பண்ணோம்னா அடிவாரத்துலேயே காரை பார்க் பண்ணிவிட்டு படியில் ஏறி சீக்கிரம் வந்துடலாம். நாங்கள் போயிட்டு திருப்பி வரப்பெல்லாம் பார்க்குறப்ப கார்லலாம் நிறையா பேர் 2 மணி நேரத்துக்கு மேலெலாம் வெயிட் பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் இந்த சமயத்தில் மருதமலை கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னா கார் அடிவாரத்தில் நிறுத்திட்டு பெட்ரு படியில் நடந்து போயிட்டு வந்துட்டிங்கன்னா சீக்கிரம் போயிட்டு வந்துடலாம். நீங்கள் ஏன்னா காருக்கு நிறைய ஏகப்பட்ட கார் வர்றதுனால ரொம்ப லேட் ஆகுது, பயங்கர டிராஃபிக் ஆகுது. சரின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக நாங்கள் படியில் ஏறி தான் போய் அந்த மருதமலை முருகனை தரிசிட்டு பிரசாதம்லாம் சாப்பிட்டுட்டு சரி ரொம்ப நாளாச்சு இந்த மாதிரி ஒரு கோயம்புத்தூர் சைடு போய் இந்த மாதிரி கோயிலுக்கு போயிட்டு சரி திருப்பி வர வழியில் ஒரு தாய் கிழவி ரெஸ்டாரண்ட்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமான ரெஸ்டாரண்ட்டு, வெஜ்ஜு சாப்பாடு சூப்பராக இருந்தது. நீங்கள் அது மாதிரி மருதமலை போயிட்டு திருப்பி வர்றப்போ அந்த ஹோட்டலில் சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும்.